சென்னையில் பிறந்த சந்திரிகா டாட்டன் கிராமி விருது வென்று சாதனை படைத்துள்ளார். இவர் பெப்சி நிறுவன முன்னாள் தலைவர் இந்திரா நூயின் சகோதரி. சர்வதேச அளவில் இசைத்துறையில் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுவது கிராமிய விருது. பாப், ராக், நாட்டுப்புற இசை, ஜாஸ் உட்பட பல்வேறு பிரிவுகளில் விருது அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் 67வது கிராமிய விருது விழா மற்றும் கலிபோர்னியா காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்தது. இதில் அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி பாடகியான சந்திரிகா டாட்டன் விருது வென்றுள்ளார். அவரது திரிவேணி இசை ஆல்பம் சிறந்த தற்கால ஆல்பம் என்ற பிரிவில் கிராமிய விருதை வென்றுள்ளது. சென்னையை பூர்வமாக கொண்டவர்தான் சந்திரிகா. கிராமிய விருது பெற்றது குறித்து சந்திரிகா டாட்டன் கூறுகையில், இசை என்பது காதல், ஒளி, சிரிப்பு. நம் அனைவரும் அன்பு, ஒளி மற்றும் சிரிப்பால் சூழப்பட்டிருப்போம். நான் இசை மூலம் என் திறமையை கண்டுபிடித்தேன் என்றார். முதலில் வங்கிப் பணியில் சேர்ந்த அவர் பின்னர் மெக்கன்சி நிறுவனத்தில் பங்குதாரராக சேர்ந்தார். தொடர்ந்து தனது சொந்த நிதி ஆலோசனை நிறுவனத்தை துவக்கினார். கொடையாளராக செயல்பட்டு வரும் அவர் இப்போது கிராமிய விருது வென்று சாதனை படைத்துள்ளார். தான் எப்போது இசையை கேட்க தொடங்கினேன் என்பது பற்றி சந்திரிகா சுவாரஸ்யமான தகவலை வெளியிட்டுள்ளார். சென்னையில் வசித்த போது ரேடியோவில் ஒளிபரப்பாகும் பாடல்கள் தான் நான் கேட்ட முதல் இசை. அப்போது சென்னையில் 2 வானொலி நிலையங்கள் இருந்தன. அவற்றின் மூலமாக இசையை கேட்டு பழகினேன். என் தாயார் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வானொலி கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்படித்தான் இசை எனக்கு அறிமுகமானது என்று சந்திரிகா தெரிவித்துள்ளார்.